ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டலினுடைய ஹோம் பேஜில் ஒரு சில புது அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெண்டாவதாக, ஒரு ஆதார் கார்டு நம்பரோ அல்லது பேன் கார்டு நம்பரோ வச்சுக்கிட்டு அந்த ஆதார் மற்றும் பேன் எந்த யூஏஎன் கூட லிங்க் ஆகிருக்கு அப்படிங்கிற யூஏஎன் நம்பரை எப்படி ஆன்லைன் மூலமாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டலில் இந்த ஹோம் பேஜில் ஒரு சில அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ அது கீழே வந்து முதல்ல வெர்டிக்கலாக கொடுத்துருந்தாங்க. இந்த ஆக்டிவேட் யூஏஎன், ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ், நோ யுவர் யூஏஎன், இந்த மாதிரி ஒரு 6 ஆப்ஷன் இருக்குது. இந்த 6 ஆப்ஷனும் வெர்டிக்கலாக கொடுத்துருந்தாங்க. இப்போது தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஐக்கான் மாதிரி க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி ஹரிசாண்டலாக கொடுத்துருக்குறாங்க. சரி, இது என்னங்க அப்டேட்டு, வெர்டிக்கலாக இருந்தது ஹரிசாண்டலாக இருக்குது அவ்வளோதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாது. இப்போ முதல்ல இந்த இபிஎஃப்ஓனுடைய மெம்பர் போர்ட்டல்லே போய்ட்டு நம்ம ஒரு யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் வந்து பண்ண முடியும். பட் இப்போ நீங்கள் ஆக்டிவேட் யூஏஎன் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி த ஃபெசிலிட்டி ஃபார் யூஏஎன் ஆக்டிவேஷன் த்ரூ திஸ் போர்ட்டல் ஹேஸ் பின் டிஸ்கண்டினியூட் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது யூஏஎன் ஆக்டிவேஷன் இனிமேல் நீங்கள் இபிஎஃப்ஓ மெம்பர் போர்ட்டல் மூலமாக ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, யுமாங் ஆப். யுமாங் ஆப்பில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மூலமாக தான் உங்களால் ஒரு யூஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஈவன் ஓடிபி வச்சு கூட நீங்கள் ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ டேரெக்டாக உங்கள் மொபைலில் யுமாங் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு இபிஎஃப்ஓ சர்வீசஸில் போய்ட்டு நீங்கள் ஆக்டிவேட் யூஏஎன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுடைய யூஏஎன் நம்பர் வந்து ஆக்டிவேட் ஆகும். இது ஒரு அப்டேட். ஓகே, அடுத்தபடியாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து ஹையர் பென்ஷனுக்கான ஒரு ஆப்ஷன் தான். ஹையர் பென்ஷன் வேஜஸ் ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். பட் இது ஆஸ் இட் இஸ் ஓல்டு ஆப்ஷன் தான். அடுத்தபடியாக பாருங்கள், டைரக்ட் யூஏஎன் அலாட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது செல்ஃபாக எம்ப்ளாயர் சப்போர்ட் இல்லாமல் பிஎஃப் மெம்பரே வந்து ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு யூஏஎன் நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து டைரக்ட் யூஏஎன் அலாட்மெண்ட்டு. ஸோ இந்த ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இபிஎஃப்ஓனுடைய மெம்பர் போர்ட்டல் வெப்சைட்டில் வந்து கிடையாது. இதையும் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டாங்க. இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் யுமாங் ஆப்பில் போய்ட்டு ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் டெக்னாலஜி பயன்படுத்தி தான் உங்களால் யூஸ் வந்து பண்ண முடியும். ஸோ மீதி எல்லாமே இருக்குது. டெத் கிளைம் பை பெனிஃபிஷரி, யூஎன் ஃபார் எக்ஸிஸ்டிங் பிஎஃப், இந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போது இந்த யூஎன் நம்பர், நம்மளுடைய யூஎன் நம்பர், ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்டுடைய யூஎன் நம்பர் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கிறாங்க. அந்த நோ யுவர் யூஏஎன் அப்படிங்கிற ப்ரொசீஜரில் கொஞ்சம் மாற்றம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். நோ யுவர் யூஏஎன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தபடியாக அங்கே பாருங்கள், சோர்ஸ் வெரிஃபிகேஷன், தென் நெக்ஸ்ட்டு குயிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 ஸ்டெப் மொபைல் அண்ட் ஐடி ப்ரூஃப் வெரிஃபிகேஷனு. அதே மாதிரி குயிக்காக வந்து ப்ராசஸ் முடிஞ்சிடும். பழைய ப்ராசஸ் படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஏஎன் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இப்போ வந்து குயிக்காக நடக்குது. இப்போ இதில் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். இது கொடுத்தோன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே இங்கே பாருங்கள், மொபைல் நம்பர் கேட்குது, அப்புறம் ஐடி ப்ரூஃபு, தென் நெக்ஸ்ட்டு கேப்சா என்டர் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஆனால் முதல்ல எப்படி இருக்குன்னா, மொபைல் நம்பர் எல்லாமே இருக்கும், மொபைல் நம்பர் கேட்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன ப்ரூஃப் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரூஃபில் உங்களுடைய பெயர் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீங்கள் பாக்ஸ்லையும் டைப் பண்ணணும், டேட் ஆஃப் பர்த்லாம் டைப் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பழைய ஆப்ஷனில் வந்து இருந்தது. பட் இப்போ அது கிடையாது. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் லிங்க் ஆனதாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி ஆதார் கார்டு கூட லிங்க்கான மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ஆதார் கார்டு, இன்னொன்று பிஎஃப் மெம்பர் ஐடி, இன்னொன்று பேன் கார்டு. உங்கள்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐடி ப்ரூஃப் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள் ஒரு கேப்சா கோட் இருக்குது. அந்த கேப்சா கோடையும் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி அண்ட் வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஓடிபியை இந்த பாக்ஸை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி எந்த நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் வந்து நம்ம கொடுத்தோம்ல ஏதோ ஒரு மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பருக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணதும் யூஏஎன் ரிட்ரைவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி, யுவர் யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் இஸ் ரெடி அப்படின்னு போட்டு கீழே பாருங்கள் யுவர் யூஏஎன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்களுடைய யூஏஎன் நம்பரு. இதை நீங்கள் ஈஸியாக வந்து நோட் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் பயன்படுத்தி ஒரு பிஎஃப் அக்கௌண்ட்னுடைய யூஏஎன் நம்பரை ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.